ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சன் கிளீனிங் வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வெயில் டைமில் குட்டி குட்டி எறும்பு, ஈ தொல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க. கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு இப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பொருள் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, ஒரு 2 ரூபா தாங்க இருக்கும். இதை வச்சு ஈஸியாக கிச்சன் ஃபுல்லாகவே சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க. எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக சமையல் சோடா, பேக்கிங் சோடா போட்டு விட்டுறலாங்க. போட்டு விட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து மட்டும் விட்டுறலாங்க. ரொம்ப ஊற்றி விட தேவையில்லை. தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மைல்டான ஸ்க்ரப்பராக எடுத்துக்கங்க. ரொம்ப அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கோடு கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். நம்ம வந்து ஷாம்பு, கம்ஃபோர்ட்டெல்லாம் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணி நான் இன்றைக்கி வந்து வெறும் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா மட்டும்தான் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதோட நீங்கள் கம்ஃபோர்ட்டு, ஷாம்பு எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாங்க. பட் லைட்டாக ஷாம்பெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நுர வர மாதிரி இருக்கும். ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இப்போ வெயில் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லைட்டாக தான் சிந்திச்சு அப்படின்னா கூட பேட் ஸ்மெல் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஈ தொல்லை, எறும்பு தொல்லையெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. மெயினாக எறும்பு தொல்லை தான் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி யார் யார் வீட்டில் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ லைட்டாக ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் டெய்லி க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. யாராலுமே இந்த மாதிரியெல்லாம் டெய்லியுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, குட்டி பசங்களை வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி ஒரு 2 டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். மற்ற டைமெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் மட்டும் கீழே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு டவல் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துக்கங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ஷாம்பு, கம்ஃபோர்ட்டு, பேக்கிங் சோடா வச்சு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இப்போ நம்ம வந்து தண்ணி நனைச்சிட்டு ஒரு டைம் டவல் வச்சு தொடச்சி இல்லைங்களா. இப்போ வந்து வர டவல் வச்சு ஒரு டைம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுற வேலை சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண வந்துட்டோம் அப்படின்னாவே ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா. நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த எறும்பு தொல்லை லைட்டாக பேட் ஸ்மெல் ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வர மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் தூக்கிட்டு அங்கேயும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அந்த ஸ்டாண்டையும் எடுத்து கீழே வச்சுட்டேங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எது நினைக்காம இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே தூசா இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஃபஸ்ட்டு தட்டி விட்டுறலாங்க. கீழே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வீடே வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் சோடாலாம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு. இதோடய நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் இந்த டஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த கேஸ் ஸ்டவ்க்கும் இப்போ பார்க்குற கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு புதுசு மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரே கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா தான் வச்சு க்ளீன் பண்ணோம். எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன்னு பாருங்கள். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் க்ளீன் பண்ணிச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா போட்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா இங்கே தண்ணி அதிகமாக சேர்க்க முடியாதுங்க. வீடே ஃபுல்லாக சொதன்னு ஆயிரும். அதனால நான் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். உடனே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா அழுக்கு போகாது. அதனால ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரமாவது அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி இந்த வெயில் டைமில் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே எறும்பு தொல்லை அதிகமாகவே இருக்குது. அதுக்காக எறும்பு சாக் பீஸ் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் அதெல்லாமே செட் ஆகாதுங்க. இல்லை பெரியவங்களே நம்ம இருந்தாலும் நம்ம வந்து சமையல் கட்டில் தான் எல்லாமே அங்கங்கே வைப்போம். ஒரு சில இடத்துல வந்து மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுப்போம், சப்பாத்தி மாவு. அதனால் அந்த மாதிரி எறும்பு சாக் பீஸ் எல்லாமே அங்கே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சமையல் சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாமே எல்லாம் தள்ளி விட்டுட்டு பாத்திரம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்து அதோட
சிங்க் வந்து ஷாம்பு வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. பட் அங்கேருந்து கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக சுடுதண்ணி பிடிச்சி உள்ளே ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டு விட்டுருலாங்க. இது வந்து நீங்கள் பகலில் செய்கிறத விட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சமையல் சோடா போட்டு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி பிடிச்சி உள்ளே ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சி தொல்லை மட்டும் இல்லாமல் அந்த அடைப்பு ஏதாச்சும் இருந்தாலும் இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி இன்னொரு டைம் எல்லாமே ஊற்றி விட்டுறலாங்க. ஊற்றி விட்டுட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்ததுக்கும் இனி பார்க்க போகிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாமே செட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தேன் அப்படிங்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணுற மாதிரி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி பலன்னு உங்கள் கிச்சன் ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக பேக்கிங் சோடா வச்சு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னும் 2-3 டிப் இருக்குது. பேக்கிங் சோடா வச்சு நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் வந்து லாஸ்ட்டாக பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதெல்லாமே தெரிச்சு ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் லாஸ்ட்டாக பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அழுக்கு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுலேயும் வந்து லைட்டாக நீங்கள் பேக்கிங் சோடா வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டைம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் பார்க்கல. மிக்ஸியோட பேக் சைடு வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சமையல் சோடா போட்டுட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க லெமன் கூட அரை லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. தூக்கி போடுற வேண்டாங்கிற ஒரு ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாங்க. அதாவது பேக்கிங் சோடா வினிகர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கும் சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு ஒரு ப்ரஷ்ல வந்து பேஸ்ட் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இப்போ பாருங்கள் தண்ணியில் கூட இன்னும் வாஷ் பண்ணல, சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எப்போவுமே மிக்ஸி ஜார் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, பட் பேக் சைடில் வந்து யாருமே அவ்வளோவா க்ளீன் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் இல்லாட்டி மாதத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றி வைக்கிறோம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி படிஞ்சிருக்கு. இது வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 ஐஸ் க்யூப் உள்ளே சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏதாவது ஜெல் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. நீங்கள் கொஞ்சம் கூட கை வச்சு க்ளீன் பண்ணணுங்கிறதே கிடையாது. கையில் கொஞ்சம் கூட வலுவலுப்பே இருக்காது. இப்போ இதெல்லாமே கீழே ஊற்றிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆயிருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி, கண்ணாடி பாட்டிலாக இருந்தாலும் சரி, சேம் இதே மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. பட் பேக்கிங் சோடா ஐஸ் க்யூப்பில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க லாஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு கிச்சன் வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா லைட்டாக கம்ஃபோர்ட் சேர்த்துட்டு ஒரு கார்னரில் ஜன்னலில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சனில் என்ட்ரு ஆகும்போது சூப்பராக வாசனையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.